குறுகிய காலத்திலேயே ஜாவா சுந்தரேசனைப் போல கோடிகளை குவித்த ஃபார்ச்சூனர் வெங்கடேசன் போதை கடத்தல் மன்னனாக உருவெடுத்தது எப்படி, மொத்த நெட்வொர்க்கையும் போலீசார் தட்டி தூக்கியது எப்படி என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கடந்த 21ஆம் தேதி மாதவரம் பகுதியில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் விற்பனை செய்ததாக கார்த்திக் மற்றும் வெங்கடேசன் என்பவர்களை தனிப்படை போலீசார் கைது செய்து அவர்களிடம் இருந்த 1.5 கிலோ மெத் போதைப் பொருளை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். பின்னர் போலீசார் 2 பேரையும் காவலில் எடுத்து விசாரித்த போது வெங்கடேசன் ஒரு நெட்வொர்க்கையே உருவாக்கி இருந்தது தெரிய வந்தது. வெங்கடேசனிடம் நடத்திய விசாரணையில் செங்குன்றம் பகுதியில் உள்ள வடகரை என்ற இடத்தில் 16 கோடி மதிப்பிலான 16 கிலோ மெத் போதைப் பொருளை மாதவரம் தனிப்படை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் கணக்கு வழக்குகளை பார்த்து வந்த வெங்கடேசனின் மனைவி ஜான்சி மேரிடா, சரத்குமார், லட்சுமி நரசிம்மன், முருகன், பிரபு, சண்முகம், சாகுல் ஹமீது, லாரன்ஸ் என மேலும் 8 பேர் என மொத்தம் 10 நபர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். வெங்கடேசன் சில வருடங்களுக்கு முன்பு தனது பள்ளிக்கால நண்பரோடு டெல்லிக்கு சென்று போதை மாத்திரைகளை வாங்கி சென்னையில் கல்லூரி மாணவர்களுக்கு சப்ளை செய்து வந்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளுக்கு பொருளை கடத்தி வரும் போது பஞ்சாப் பட்டியாலா போலீசாரிடம் இருவரும் சிக்கிய நிலையில் அவர்களுக்கு 10 ஆண்டுகள் தண்டனை வழங்கப்பட்டது. சிறையில் இருந்த வெங்கடேசனுக்கு மணிப்பூரைச் சேர்ந்த கடத்தல் கும்பலோடு சிறையில் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அப்போது அவர்கள் மெத் போதைப் பொருளை கடத்தினால் அதிக லாபம் பெறலாம் என கூறியதை நம்பி ஜாமீனில் வந்த வெங்கடேசன் பின் மெத் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்துள்ளார். சென்னையிலும் அருப்புக்கோட்டையில் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு சிறிய லேப் அமைத்து மூலப்பொருட்களை வாங்கி முருகன் என்ற நாட்டு மருத்துவர் உதவியோடு மெத் தயாரிப்பில் ஈடுபட்டு வந்துள்ளார். குறுகிய காலத்தில் வீடு, கார் என வெங்கடேசன் உயர்ந்ததால் சிக்காமல் இருக்க கணக்கு காட்ட ரியல் எஸ்டேட் தொழிலும் நடத்தியுள்ளார். வெங்கடேசன் ஃபார்ச்சூனர் கார் வைத்திருந்ததால் பின்னாளிலேயே அதையே அடைமொழியாக மாற்றி ஃபார்ச்சூனர் வெங்கடேசன் என அழைக்கப்பட்டார். கடத்தல் தொழிலை விரிவுபடுத்திய வெங்கடேசன் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற வெளிநாடுகளுக்கும் போதைப் பொருட்களை கடத்தி அதில் வரும் பணத்தை ஹவாலா பண பரிவர்த்தனையாக பெற்றதும் அம்பலமாகி உள்ளது. இவ்வழக்கில் 17.8 கிலோ மெத் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டு வெங்கடேசன் உள்பட 10 நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.